வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாமிராக்கல் ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லிட்டு பனை ஓலையில் கைவினை பொருட்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்ன மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க விளையாட்டு பொருள்ல இருந்து நம்ம அன்றாடம் கிச்சனுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வரைக்குமே எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து குழந்தைகளுக்காக செய்யப்பட்ட கிழுக்கு, பால் டைப்பு, இது வந்து பாக்ஸ் டைப்பு, இதுலுமே 5 ஃப்ளவர் இருக்க மாதிரி இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ்ல வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே கிழுக்கு தான். அந்த முன்னோர்கள் காலத்தில் வந்து இதை தான் நம்ம விளையாட்டு பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட்டு பொருளாக கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உணவுக்கு வந்து நம்ம இடியாப்ப தட்டு வந்து பனை ஓலையிலே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய நெகிழிக்கான பொருட்கள் தான் இருக்குது. அதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தலாம். இது பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது 5 அறை இருக்கிறதுனால 5 பெட்டி. இதுலையுமே நம்ம உணவுப் பொருட்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். அடுத்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ஜுவல்லரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. டிசைன்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸஸ்மே நம்ம கொடுக்குறோம். இது கிட்ஸுக்கு வந்து பூ பறிக்கிற மாதிரி கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையிலே நம்ம வந்து கீ செயின்ஸ் வந்து நிறைய மாடலில் ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாடலில் இருக்கும். இது ஒரு 9 வடிவங்களில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஸ்கூல்ஸ் காலேஜில் பிள்ளைங்க பயன்படுத்துறதுக்காக பென் ஸ்டாண்ட் வந்து பனை ஓலையில் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேஷனுக்காக பனை ஓலை தோரணம் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது கஸ்டமைஸ் தான். இது கலர் சேர்க்கப்பட்டதும் இருக்குது, கலரிங் இல்லாமையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் கிட்ஸுக்கு வந்து நம்ம ஹேட் வந்து ரெடி பண்ணுறோம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பயன்படுத்துகிற மாதிரி கலர்ஃபுல்லாகவும் பனையோட இயற்கையான வண்ணத்துலையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோசஸ் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இல்லை ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். இதுவுமே ஃப்ளவர் பஞ்சுன்னு சொல்லலாம். இது எல்லாமே நீங்க பனை ஓலையிலேருந்து பண்ணது? ஆமாம், இது எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம பனை ஓலையில் பண்ணது. இது உங்களுக்கு பொருட்கள் ஒரு பொருள் வேணும் இல்லை மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம்.